ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிஃப்டியோட 4வது வாரத்துக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இந்த வாரத்தோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ போன வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் ஆக்சுவலாக இந்த டைம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கணும், ஆப்ஷன் கிளாஸஸ். பட் நடத்த முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஆப்ஷன் பிளேயர் ஒருத்தருக்கார். அவரை ஒரு இன்ட்ரோ பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன், அவரும் ஓகே பண்ணிட்டார். பட் லாஸ்ட் 2 to 3 days பார்த்தோம் அப்படின்னா சரியாக கன்ஃபார்ம் பண்ணாமல் இழுத்துக்கிட்டே இருந்தார். வந்துடுவேன், வந்துடுவேன். ஸோ அவரை கன்ஃபார்ம் பண்ணாமல் என்னாலே ஒரு உறுதி கொடுக்க முடியாதனால ஓகே ஒன்ஸ் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அவர் வராமல் போயிட்டார். ஸோ அடுத்த வாரம் சேம் 8 to 9 நைட்டு கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்தாலும் வராட்டியும் கிளாஸ் போயிட்டே இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ இனிமேல் யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ மற்றவங்கள ஓரமாக வச்சுருவோம். ஓகே, நம்ம போன வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ட் வீக்கை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 12,829 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டிடுச்சு அப்படின்னா 12,939 ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தர் நிஃப்டி மேலே போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டேர்னிங் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸாக்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டேர்னிங் கொடுத்துருச்சு. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னுமே சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இது பேங்க் நிஃப்டியும் அப்டேட் பண்ணும், அந்த சேம் டைம் எனக்கு டெய்லி பேசிஸில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பெரிய சிக்கலாக ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையோட நிஃப்டியோட அல்லது பேங்க் நிஃப்டியோட ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மண்டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். மண்டேவோட ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டியூஸ்டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் கமெண்ட். பட் இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் இனிமேல் நாளையிலிருந்து நான் டெய்லி பேசிஸில் அந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே நேரத்தில் ரியல் டைமில் எங்கே சப்போர்ட் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு அப்படிங்கிறதும் சில ஆப்ஷன்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ போன வாரம் கரெக்டாக இருந்தது. நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரத்தோட போன வாரத்தில் ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வாரத்துக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 12,912. பட் இதை தாண்டிடுச்சு அப்படின்னா 12,976 பெரிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதை தாண்டினால் மட்டும்தான் ஃபர்தர் திருப்பியும் மேலே போகும். இல்லை அப்படின்னா டர்னிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். வேறு நல்ல நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ தொடர்ந்து கோவிட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துகிட்டே இருந்தாலும் அகெயின் லாக்டவுன் மாதிரி வருது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். என்ன மாதிரி நெகட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. மேபி லாக்டவுனாக இருக்கலாம், அல்லது இந்த கோவிட்டோட மெடிசன் கொஞ்சம் தாமதமாகலாம், அந்த மாதிரி ஏதேனும் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்க்கலாம். இது இப்போ ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லோவை முதல்ல கனெக்ட் பண்ணிடணும். ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹையையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்த ஹையெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம போன வாரம் கனெக்ட் பண்ணதே நான் பண்ணுறேன், எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் நிஃப்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் எக்ஸாக்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ரெட் கேண்டில்ஸ், அதுக்கு அடுத்தது ரெட் கேண்டில்ஸ். ஸோ அந்த மாதிரினா பிரேக் அவுட். இப்போ இது பாருங்கள் அப்படின்னா அழகாக மேலே பாசிட்டிவ் கொடுத்துருக்கு, இது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி இதுக்கு மேலே தாண்டினால் மட்டும் போகும். பிரேக் ஆகிருக்கு, பட் இது திருப்பியும் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரமும் இதை தாண்டினால் மட்டும் மேலே போகும். இல்லைனா இது போகாமல் ஒரு சின்ன மைனராக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எவ்வளோ தூரம் வரும்? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரீசெண்டாக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இதுக்கு அதை விட்டு அடுத்தது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகே, இப்போ இவ்வளோ வரலாமா அப்படின்னா பை சான்சஸ் பாசிபிள் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். இன்கேஸ் அப்படின்னா இந்த மூமெண்ட்டுக்கு மேலே போகலை அப்படின்னா இது இப்படி வரும். இப்படி வந்துட்டு இங்கே டேர்ன் ஆகும், அகெயின் மேலே போகும், அல்லது ஃபர்தர் மேலேயும் போகலாம், அல்லது இந்த இடத்துல திருப்பியும் டேர்னிங் இருக்கலாம். பட் இந்த டேர்னிங்கை பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த டேர்னிங் இருக்கு இல்லையா,
இங்கே போய் திரும்பும், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே வந்து திரும்ப தான் போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜோனை வந்து உடைக்காட்டி தான், உடஞ்சிருச்சுன்னா திரும்பி மேலே போயிடும். பட் இதுக்கு தான் நம்ம குழப்பமே இல்லாமல் நம்ம இன்னொரு ஐடியா சொல்லியிருந்தோம் இல்லையா, பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டிக்கு 30,165 சொல்லியிருந்தோம். அந்த ஜோன் வந்து தாண்டிச்சு அப்படின்னா 31,000 வரைக்கும் போகலாம், அல்லது அந்த ஜோன் போயிட்டு ரிவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் தொடர்ந்து நம்ம பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்தந்த லெவலில் தொட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வாரம் நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. நான் பிஃபோராகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுறேன், உங்களுக்கு குழப்பம் இருக்க தேவையில்லை. நன்றி, வணக்கம்.